நாடு ஃபுல்லாக எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து 3 மாநிலத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாநிலத்தில் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் 2 ஃபேஸ் ஆகும். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது, 23, 29. இது மாதிரி இருக்கும்போது ஒரு அப்போசிஷனை கன்சல்ட்டே பண்ணாமல் பார்லிமெண்ட்டை 16ஆம் தேதி கூட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து பார்லிமெண்ட்டை ஏன் கூட்டுறோங்கிறது அஃபிஷியலாக வந்து செய்தி அப்போசிஷனுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆனால் நியூஸில் எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா செய்தி வந்து ஒரு லோக்சபாவில் ஒரு டீலிமிட்டேஷன் பில்லை உள்ள தள்ள போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதை பற்றி எங்களோட பார்ட்டி லீடர் சோனியா காந்தி அம்மையார் இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இது பேசிக்கலி 2 விஷயத்தில் தவறு. ஒன்று, ஒரு டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சர்வே நடக்கும், நாட்டோட சென்சஸ் சர்வே நடந்திருக்கணும். 2021 நடந்த சர்வேக்கு அப்புறமா இது வரைக்கும் சர்வே எடுக்கலை. இப்போ 2027 சர்வே வந்து டிஜிட்டல்னு சொல்கிறாங்க. இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை எங்கள் டைம்லேயே பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு. ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாதனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. இப்போ திரும்பி காங்கிரஸ் சப்போர்ட்டோட பில்லு பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி பாப்புலேஷன் டேட்டா இல்லாத போதே ஒரு டிஸ்கஷன் தென் மாவட்டம் சதர்ன் ஸ்டேட்ஸு ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட டிஸ்கஸ் பண்ணாமையே நீங்களா ஒரு டீலிமிட்டேஷன் ஆர்பிட்ரியாக ஒரு நம்பர் ஏற்றுறது தவறு. உடனே காங்கிரஸ் கட்சி ஆன்டி உமனுக்கு அகேன்ஸ்டு, அதனால தான் இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தவறு. 2 விஷயம். 543 சீட்லேயே நீங்கள் 1/3 ரிசர்வ் பண்ண யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை, காங்கிரஸ் கட்சி வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நீங்களா ஆர்பிட்ரியாக ஒரு 50% ஏற்றிட்டு அதில் 1/3 ரிசர்வ் பண்ணுறது தவறு. அதுலேயே ரிசர்வேஷனுக்கு இன்சைட் தட் தேர் ஹேஸ் டு பி ரிசர்வேஷன். அதுக்கு அதாவது ஜாதி கணக்கு எடுக்கணும். இந்த எலெக்ஷனில் நீங்கள் இந்த சென்சஸில் ஜாதி கணக்கு எடுக்கலை. அப்போ இந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ணுறது நோக்கமே வந்து நார்த் இந்தியாவில் அப்பர் கேஸ்ட் உமனுக்கு சீட்டை கொடுத்து சவுத் இந்தியாவை இர்ரெலவெண்ட் ஆக்கணுங்கிற ஒரு திட்டம். ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணுற பணத்தில் முக்கால்வாசி பணம் நார்த் இந்தியாவுக்கு போகுது. ₹1 25 பைசா 30 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது, ₹2 உத்தரப்பிரதேசுக்கு போகுது. இதே மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு தேவையே படாது. நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வச்சுக்கிட்டே அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை பண்ணுறாங்க. இதை ஆல்ரெடி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அப்போஸ் பண்ணிட்டாரு. டெஃபினட்டாக வந்து எங்கள் கவர்னர் சித்தராமையா அப்போஸ் பண்ண போகிறாரு. யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் கேரளாலையும் தமிழ்நாடுலேயும் அப்போஸ் பண்ண போகிறாங்க. இது சதர்ன் இந்தியா யார் வந்து ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் யார் கரெக்டாக பண்ணி முன்னேற்ற பாதைக்கு சென்றாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம். நாங்கள் இந்த 16லேருந்து 18க்குள்ளே இதை கேட்கல, அரசாங்கமாக பண்ணியிருக்குது. அதனால் நான் சொல்கிறது, ஒன்று, இந்த பில்லு பாஸ் ஆகாது. 2வது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுறது தமிழ்நாட்டை அடமானம் வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதை பற்றி வாயை திறந்து இது வரைக்கும் பேசலை. அப்போனா எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டையும் தென் ஸ்டேட்ஸையும் சதர்ன் ஸ்டேட்ஸையும் அடமானம் வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு. இதில் என்ன அவங்க கோட்பாடு, அவங்க எம்பிஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்களா இல்லையா, இதை பற்றி ஒன்றும் பேசலை. இது எலெக்ஷன் நடக்கிற டைம் ரொம்ப குரூஷியல். தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளோட பார்லிமெண்ட் தலையெழுத்துக்கே ஓட்டு போட போகிறோம். நம்ம இங்கே லோக்கல் இஷ்யூவில் நினச்சி ஓட்டு போட்டிங்கன்னா ஏஐடிஎம்கே ஜெயிச்சு வந்துருச்சுன்னா நம்ம வந்து இப்போ வெள்ளக்காரன் காலத்தில் எப்படி வெள்ளக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்ச மாதிரி
ஹிந்திக்காரனுக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பில் இப்படியே பாஸ் ஆச்சுன்னா. அதனால் 67 ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் மாதிரி இந்த பில்லை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கணும், இந்த ஃபார்மில் எதிர்க்கணுங்கிறது எங்களோட ஹோப். அண்ட் இது எங்கள் நம்பிக்கை. தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு, யார் இதை சப்போர்ட் பண்ணாலும் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. எங்கள் டீம்லேருந்து லக்ஷ்மி ராமச்சந்திரன் வந்திருக்காங்க, டீட்டெயில்டாக என்ன ப்ராப்ளம்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த எலெக்ஷன் களம் சூடு பிடிச்சிருச்சு. இந்த நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் எலெக்ஷன் களத்தில் இருக்கு தமிழ்நாட்டில். இந்த நம்மளோட கவனத்தை அங்க நம்ம செலுத்திட்டு இருக்கிற பொழுது அவங்க நமக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலையை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறது தான் விவரிக்க போறோம். அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த மசோதா 2023 பாராளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ஒரு மனதாக, அதாவது யுனானிமஸா எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஓட்டு போட்டு அதை பாஸ் பண்ணியாச்சு. அவங்க 2023 பாஸ் பண்ண அந்த பில்லுல அப்பயே எதிர்கட்சிகள் ஒரு கேள்வியை எழுப்பினோம். எதுக்கு பெண்கள் இடஒதுக்கீடையும் டீலிமிட்டேஷனையும் கிளப் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் தனியாவே வச்சுக்கலாம். இன்னைக்கு 2024 தேர்தலையே நீங்க பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடை கொடுத்து விடலாமே அப்படின்னு பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த கேள்வியை எழுப்பினாங்க. ஆனா அவங்க அப்ப அதுக்கு கேட்கல. அவங்க ப்ரூட் ஃபோர்ஸ் மெஜாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, பாராளுமன்றத்தில் அதிக அளவுல அவங்களுக்கு எண்ணிக்கை இருக்கிறதுனால அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றதையும் காதுல போட்டுக்காத அவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லுல ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. ஆனா இட் வாஸ் கிளப்டு வித் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன். இன்னைக்கு எங்க தலைவி திருமதி சோனியா காந்தி அவர்கள் இவங்க தான் இந்த முதலா பாராளுமன்றத்திலும் சரி சட்டசபையிலும் பெண்களுக்கான அந்த ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு நாங்க எங்களோட கவர்மெண்ட் 2004 to 14 இருந்த பொழுதே அதை ராஜ்யசபால பாஸ் பண்ணவங்க. ஷி வாஸ் த மெயின் பிரெயின் சைல்டு பிஹைண்ட் திஸ். the women's reservation bill was her brain child. அவங்களோட பிரெயின் சைல்டான இந்த பில்ல அவங்க அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு ஹிந்துவுல எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற போர்வையில அவங்க தமிழ்நாடும் மற்ற தென் மாநிலங்களுக்கும் எதிரான ஒரு டீலிமிட்டேஷனை இந்த யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வர போகுது அப்படிங்கறத நமக்கு அலர்ட் பண்றாங்க. அதனால நம்ம கவனம் என்னதான் களத்துல இருந்தாலும் இதை நிச்சயமா படிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் குடிமகளுக்குமான ஒரு கடமை. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னா, 50% ஓவரால் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட் 50% அவங்க கூட்ட போறாங்க. அதாவது இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று சொல்றேன். யூபியோட பாராளுமன்ற சீட்டுகள் இன்னியோட தேதிப்படி 80. அதே மாதிரி தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து 40. இத 50% கூட்ட போறாங்கன்னா யூபியோட நம்பர் ஆஃப் சீட்ஸ் 120,000. தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் சேர்ந்து அது 60,000. சோ நம்ம 60, அவங்க 120. முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? யூபிக்கு 80, நம்ம 40. வித்தியாசம் 40ஆக இருந்தது. இந்த பில் பாஸ் ஆன பிறகு அந்த எண்ணிக்கை என்னவாக மாறும்? 60. அதாவது நம்மளோட அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல குறைய போகுது. இத அவங்க அவசரமா பண்றாங்க. இத அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது எங்க தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இத பத்தி ஒரு பப்ளிக் டிஸ்கஷன் நடத்தலாம், ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுங்க, எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லட்டும், மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட கருத்தை கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாத இவங்க என்ன பண்றாங்க, அவசரமா ஏப்ரல் 16, அதாவது தேர்தல் வெஸ்ட் பெங்கால்லயும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடந்துட்டு இருக்கிற பொழுது அவசரமா ஒரு பாராளுமன்ற சபையை கூட்டி இந்த பில்ல பாஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டீலிமிட்டேஷன் நம்ம குரலை மட்டும் இழக்கல. நம்ம இன்னொரு விஷயம், இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, புட் த
டோன்ட் புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ். டீலிமிட்டேஷன்ங்கிறது எப்ப நடக்கணும்? சென்சஸ்க்கு பிறகுதான் டீலிமிட்டேஷன் எடுக்கணும். இவங்க என்ன பண்ண போறாங்க? சென்சஸே நடத்தல, ஆனா டீலிமிட்டேஷனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப டீலிமிட்டேஷனோட பேசிஸ் என்னன்னு கேட்டா, திருப்பியும் 2011 சென்சஸ் பத்தி வச்சுதான் நாங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இதோட ஒரு பெரிய கூதல் வேலை இருக்கவே முடியாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ், அதாவது ஒரு காஸ்ட் சென்சஸ் நடத்தணும், அதுதான் நம்மளோட எல்லா திட்டங்களுக்குமான ஒரு அடிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப அவரை வந்து திரு மோடி அவர்கள் வந்து நீங்க அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை எங்க தலைவருக்கு யூஸ் பண்ணாரு. அதே பிரதமர் என்ன பண்ணாரு? பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அது ஒரு பொய் வாக்குறுதி. ஏன்னா இவங்க எடுக்க போற அந்த டிஜிட்டல் சென்சஸ்ல காஸ்ட் சென்சஸ் நடக்கவே போறதில்ல. சோ அது வந்து பீகார் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பொய் வாக்குறுதி. இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்காத இவங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து பெண்களுக்காக தனி தொகுதிகள் ஒதுக்குவாங்க. ஆனா அதுல யார் நிக்க போறாங்க? அங்க இருக்கிற மக்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அந்த மக்கள் கிட்டேந்தே வர்ற ஒரு தலைவர் வந்து அங்க தேர்ந்தெடுத்து வருவாங்கன்னா இல்ல. ஏன்னா இவங்க வந்து டெல்லியிலேருந்து இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு தான் போடுவாங்களே தவிர, அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சோஷியோ எக்கனாமிக் ரீதியாக அந்த மக்களை, சமூக பொருளாதார ரீதியாக அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு கேண்டிடேட்டை இந்த சென்சஸ் விவரம் இல்லாத நிச்சயமாக போட முடியாது. சோ எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, 2 விஷயம். உடனடியாக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட வேண்டும். இதை பத்தி ஒரு பொது விவாதம் நடக்க வேண்டும். 2வது விஷயம் என்னன்னா, காஸ்ட் சென்சஸ் நடத்தின பிறகுதான் டீலிமிட்டேஷன் நடத்த வேண்டும். டீலிமிட்டேஷன் இப்போ நீங்க நடத்தினீங்கன்னா அது ஒரு மீனிங்லெஸ் எக்ஸசைஸ். வித்தவுட் census details, without population details, delimitation exercise is a farce அப்படிங்கிறது எங்களோட 2வது கோரிக்கை. அதை தவிர பெண்கள் இடஒதுக்கீடுங்கிறத நீங்க எப்ப வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். இப்ப நினைச்சீங்கன்னா அடுத்த தேர்தல், அடுத்த எந்த சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுதோ அப்ப நீங்க வந்து பெண்கள் ரிசர்வேஷனை நிச்சயமாக நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை ஏன் நீங்க டீலிமிட்டேஷனோட ஜாயின் பண்றீங்க, கம்பைன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட அடுத்த கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத அவசரமா இந்த பாராளுமன்ற சபையை கூட்டி அவங்க எப்பவும் பண்ற மாதிரி இந்த பில்லையும் புல்டோஸ் பண்ணாங்கன்னா இந்த நிச்சயமாக தென் மாநிலங்கள்லேருந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து தொடங்கும் அப்படிங்கறத வார்ன் பண்றேன். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நாங்க பெண்களாகிய நாங்கள் கட்சிக்குள்ள இத பத்தி பல்வேறு தளங்கள்ல பேசிட்டே தான் இருக்கிறோம். நீங்க என்னோட போன் இருந்தா பாருங்க. இல்ல, it's a big struggle. Yes, I agree with you. It's a big struggle. நீங்க பாருங்க, என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பாத்தீங்கன்னா வரிசையா எங்களோட தலைவர்கள் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டுப்பேன். நீங்க பண்ணது தவறுன்னு அவங்களே நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. சூழ்நிலை காரணங்கள்னால மொத்தமா 28 சீட்டுகள் தான் எங்களுக்கு வந்தது. அப்படின்னா நிறைய பேர் களத்துல இருந்தாங்க, நிறைய பேர் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அது சில ரீசன்ஸ் வந்து ஒத்துக்க முடியதா இருக்கு, சிலது ஒத்துக்க முடியலதான். ஆனா பேசிட்டு இருக்கோம், இந்த உரையாடல் நடந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா இந்த சிச்சுவேஷன் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் பொலிட்டிக்கல் இதுல இருக்கேன். பெண்கள் எந்த விதத்துல பாதிக்கப்படுவாங்கன்னா எனக்கு புரியல. இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தொகுதி மறுவரைவுக்கும் பெண்கள் ஒதுக்கீடுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. பெண்கள் ஒதுக்கீடு பண்ணிருங்க. அடுத்த எலெக்ஷன்ல இருந்து நீங்க பண்ணலாம். அடுத்தது என்ன, உத்தரப்பிரதேச எலெக்ஷனா எனக்கு தெரியல, அந்த ஐ டோன்ட் நோ த ஸ்கெட்யூல். பட் அடுத்தது உத்தரப்பிரதேச எலெக்ஷன், அதுல இருந்தே நீங்க தொடங்கலாம். அதுக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் என்ன ஒரு இதுவும் இருக்கும். டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். அதை பத்தி ஒரு பொது விவாதம் நடத்த வேண்டும். இப்ப டீலிமிட்டேஷன் நீங்க அவசரமா நீங்க அவங்க சொல்ற அந்த கணக்குப்படி 50% ஏத்தினாங்கன்னா, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது உத்தரப்பிரதேசுக்கு வந்து 80ங்கிறது 120 ஆயிரும், நமக்கு வந்து 40, அதாவது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி சேர்த்து 40ங்கிறது 60 ஆயிரும். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 60. இது வரைக்கும் வந்து 40 இருந்த டிஃபரன்ஸ் வந்து 60 ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாராளுமன்றத்துல நம்மளோட குரல் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்குது, அது டெமினிஷ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க சதர்ன் ஸ்டேட்ஸ், நான் வந்து வெறும் தமிழ்நாட்டை பத்தி சொல்றேன், கர்நாடகாக்கும் அப்படிதான் ஆக போகுது. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே அவங்களோட அந்த டார்கெட்ஸ், டெவலப்மெண்டல் டார்கெட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், இல்ல மற்ற விதத்துல பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், மற்ற சோசியல் டார்கெட்ஸ், அது எல்லாத்தையுமே ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு வந்தவங்க. சோ அதனால நம்ம இழக்க கூடாது. பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால நம்ம வந்து சீட்டை இழக்கிறோம், நம்ம குரலை இழக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனாலதான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை, அதுவும் இந்த அவசரமா இவங்க பண்ற அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனா பெண்களுக்கான அந்த ரிசர்வேஷனை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடை இன்னைக்கே கொண்டு வாங்க. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ இன்னும் டிஸ்கஷன் நடத்திட்டு டீடைலா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். வெயிட் பண்ணுங்க. அவசரமா ஏன் 16 இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க பொழுது எதுக்கு 16ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர்? இதாவது என்ன சொல்ல வரோம்னா, நாங்க இப்ப இருக்கிற 40 சீட்ல இப்பவே 12 சீட்டு நீங்க விமனுக்கு கொடுத்தா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இப்ப தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருக்கிற 40 தொகுதியில 12 தொகுதி நீங்க ரிசர்வ் பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணிக்கங்க. 12 அதை ரொட்டேட் பண்ணுங்க, இல்ல 12 பர்மனண்டா கொடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அதையும் சீட்டு ஏற்றுறதையும் இறக்குறதுலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சீட்டு ஏற்றணுமா இறக்கணுமாங்கிறது பாப்புலேஷனு சென்சஸ். பாப்புலேஷன்ல பண்ணாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குது, கர்நாடகா பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, நார்த்தில் பீகாரும் யூபி மட்டும் ஏறி இருக்கு. அப்போ என்ன, நாங்கள் எல்லாத்தையும் நாங்களே பண்ணி இந்த சிவாஜி டைலாக் ஒன்று வரும், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு எங்கள் வரி பணத்தை எடுத்து அவங்க கொண்டாடுறதுக்கு அவனே ஆட்சி பண்ணி அவங்களே கொண்டாடுறதுக்கு நாங்கள் என்ன மை அரைப்போமா மஞ்சள் அரைப்போமான்னு சொல்லுவார் மாதிரி அரைக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோமா என்ன? இதை தமிழ்நாட்டில் இப்போ டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிற காரணமே எலெக்ஷனில் அந்த சமயத்தில் இதை உள்ள விடணும்னு பார்க்குறாங்க. ஆமா, அதுதான் மேடம் எழுதிருக்காங்க. நாங்க உடனே இதுக்கு எதிராக கொண்டு வாங்க. இதே மாதிரி 70 ப்ராப்ளம் வந்தது டாக்ஸ் ஷேரிங்ல. விக்டர் கேட்கில்னு ஒரு எக்கனாமிக்ஸ் தலைமையில ஒரு போட்டு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. இது நீங்க வெறும் பாப்புலேஷன்ல வச்சு மட்டும் பண்ண முடியாது. டெவலப்மெண்ட் கோல்ஸுக்காக நீங்க கொடுத்து குறைச்சு எல்லாரும் பேசி ஒரு தீர்வுக்கு வரணும். போன 25 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்தபோது வாஜ்பாய் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு தீர்வு வராது, 25 வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு 2026 தள்ளி போட்டார். நீங்க 2021 சென்சஸ் பண்ணியிருக்கணும், பண்ணல. 27 வரைக்கும் தள்ளி போட்டீங்க. சென்சஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணுவீங்க? உங்களுக்கு சௌரியம், இந்திக்காரனுக்கு சௌரியம், நார்த் இந்தியனுக்கு சவுத் இந்தியன் அடிமையாக முடியாது. பேசிக்கலி அதை தான் சோனியா காந்தி சொல்றாங்க. நார்த் இந்தியனுக்கு சவுத் இந்தியன் அடிமையாக முடியாது. ஆல்ரெடி 67 ஒரு வாட்டி நடந்துருச்சு, திரும்பி நடக்கக்கூடாது. அதனால நீங்க எல்லா சீட்டையும் கொண்டு போய் யூபி பீகார்ல கொடுத்துட்டு நாங்களே ஆட்சி பண்ணுவோம் நீங்க விரல் சுப்புங்கன்னா ஒத்துக்க முடியாது. ஒரு முக்கியமான ஒரு லைன் இதுல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். and it goes without saying that any delimitation involving an increase in the strength of Lok Sabha must be politically not just arithmetically equitable. அதாவது arithmetically equitable நம்பர்ல நீங்க எல்லாருக்கும் 50% வந்து ஈக்குவலா நாங்க ஏத்துறோம் அப்படின்னு சொல்றது வெறும் arithmetic equitability பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. கணக்கு வேணா அது சரியா இருக்கலாம், எல்லாருக்கும் 50%ங்கிறது. ஆனா பொலிட்டிக்கலி அது வந்து சமமா பாவிக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் 50% ஆக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபிக்கு அந்த 50% அப்படிங்கிறது வந்து 80 வந்து 120 ஆகுது. தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்தீங்கன்னா அது 40 வந்து 60 ஆகுது. ஆனா நம்ம குரல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் வந்து 40 இருந்தது, இப்ப 60 ஆக போகுது. சோ பொலிட்டிக்கலி அது வந்து ஜஸ்டிஸ், அது பொலிட்டிக்கலி ஒரு நியாயமா இல்லாத வரைக்கும் நீங்க வெறும் கணக்கை வச்சு எல்லாருக்கும் 50% ஏத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமா ஒருபோதும் தமிழ்நாடும் மற்ற தென் மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறத சொல்ல. இந்த 14 இல்ல ஒரு அரசாங்கம்னு இருந்தா நான் என்ன கேட்கிறேன், ஒரு வாட்டி பட்ஜெட் படிக்கிறாங்க ரைட்டா? இந்த பட்ஜெட் போது நான் பேசினேன்,
பட்ஜெட்டில் ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இந்த வாட்டி ஜல்ஜீவன்னு வீட்டுக்கு குழாயின்னு ஒரு பட்ஜெட்டு போட்டாங்க. 80,000 கோடி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை திரும்பி நாங்கள் எடுத்து பார்த்தா 8,000 கோடி செலவு பண்ணல. நானும் அனௌன்ஸ் பண்ணுவேன் 50 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன்னு. நீ என்ன செலவு பண்ண? நீங்கள் வந்து காசை கஜானாலேன்னு எடுத்து வச்சது எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி பட்ஜெட்லேருந்து இந்த வாட்டிக்குள்ள டேக்ஸ் வருமானம் குறைஞ்சிருச்சு. மார்ச் 30ஆம் தேதிக்குள்ள வருமானம் வந்த அளவுக்கு வரல. உடனே என்ன பண்ணிட்டீங்க? நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணிட்டேன் நீங்கள். ஸோ நீங்கள் அறிவிச்சது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், பண்ணுறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் அவுட்கம்மை வச்சு பேசுங்க, சும்மா மேடையில் பேசுனதை வச்சு பேசாதீங்க. இப்போ போன வருஷம் இந்த பட்ஜெட்டே தப்பாக போட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு வரி கணக்கு வச்சாங்க, இவ்வளோ வரி வரும்னு. ஆல்ரெடி எக்ஸைஸ் டியூட்டி 10 ரூபா நஷ்டம் டீசல் பெட்ரோலில் குறைஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 3000 கோடி ரூபா கம்மியாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வரியே கலெக்ட் பண்ணாதவங்க எங்கேருந்து செலவு பண்ண போகிறாங்க? இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை 25 ரூபாய் ஏற்ற போகிறாங்க எலெக்ஷன் முடிச்ச அடுத்த நாள். இன்னைக்கு ஷெல் பெட்ரோல் பங்க்ல என்ன சார் விலை? 125 ரூபா, 130 ரூபா. அதை பற்றி பிரதமர் பேசுகிறாரா? நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் விலை வந்து $120 இருக்கிறச்ச 2 வருஷம் மேனேஜ் பண்ணுவோம் விலையை ஏற்றாம. யாரும் போய் சிலிண்டர் கியூல நிக்கல காங்கிரஸ் ஆட்சியில். என்ன சார், காங்கிரஸ் ஆட்சியில் சிலிண்டருக்கு கியூல நின்றீங்களா? இல்லை ஹோட்டலில் போட்டாங்களா? இது மாதிரி இன்னைக்கு இட்லி கிடையாது, நாளைக்கு வடை கிடையாது, இன்னைக்கு தோசை கிடையாதுன்னு போட்டோமா? இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எங்களுக்கும் இருந்தது இல்லை. இவர் யார் இஸ்ரேலுக்கு போக சொன்னாங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ண வளர்ச்சின்னா அப்ப நான் ஒரு அந்த ஜல்ஜீவனை வச்சுதான் கேட்கிறேன். தண்ணிக்காக 80,000 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கினீங்க, செலவு பண்ணது 8,000 கோடி, மீதி 72,000 கோடி ஏன் செலவு பண்ணல? சோ செலவு பண்ணது எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப ரயில்வேஸ்ல இருங்க, எவ்வளவு டிக்கெட்டுக்கு டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்களேன். எவ்வளவு டிக்கெட் நார்மல் ரிசர்வேஷன்ல போகுது, எவ்வளவு வந்து இதுல தற்கால விடுறாங்கன்னு. அது எப்படி சார்? நீங்க வந்து நார்மல் ரிசர்வேஷன் பண்ணா டிக்கெட்டே இருக்க மாட்டேங்குது, தற்கால போனா டிக்கெட் இருக்கு. சாதாரண ட்ரெயின்ல டிக்கெட் இல்ல, வந்தே பாரத்ல டிக்கெட் இருக்குது. டெஃபினட்டா செல்ல போய் கேளுங்களேன். இன்னைக்கு 25 ரூபா பெட்ரோல் டீசல் விலை ஏற போகுது இல்லன்னு எடப்பாடிய சொல்லுங்க. நான் கேட்கிறேன் எடப்பாடிய, கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ண சொல்லுங்க. அவர் ஆட்சிக்கு வந்தா 30 ரூபா பெட்ரோல் ஏற்ற மாட்டேன்னு.